அண்மைச் செய்தி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு பயணமாகிறார். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு பயணமாகிறார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு பயணமாகிறார். என்டிஏ கூட்டணியில் மேலும் கட்சிகளை இணைப்பது பற்றி அமித்ஷா பியூஷ் கோயலை சந்தித்து ஆலோசிக்க இபிஎஸ் திட்டமிட்டிருக்கிறார். இன்று காலை தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக இணைந்த நிலையில் தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு பயணமாகிறார். டெல்லி சென்று என்டிஏ கூட்டணியில் மேலும் கட்சிகளை இணைப்பது பற்றி அமித்ஷா பியூஷ் கோயலிடம் சந்தித்து ஆலோசிக்க இபிஎஸ் திட்டமிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் தொடர்ந்து வழங்க கேட்கலாம். பிரகாஷ், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. டெல்லியில் பாஜக மூத்த தலைவர்களை சந்தித்து பேசுவதற்காக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு புறப்பட்டிருக்கிறார். சென்னை விமான நிலையத்திலிருந்து விமானம் மூலமாக டெல்லிக்கு செல்கிறார். இன்று காலை அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில பாமக அதிகாரப்பூர்வமாக இணைந்த நிலையில இன்றைய தினம் டெல்லிக்கு புறப்பட்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. ஏற்கனவே கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்திலேயே பாஜகவுடன் அதிமுக கைகோர்த்தது. அதிகாரப்பூர்வமாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமையேற்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் கடந்த டிசம்பர் 23ஆம் தேதி அதிமுக பாஜக இடையே முதற்கட்ட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை சென்னையில் நடைபெற்றது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான பாஜக பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சென்னை வந்திருந்த போது இந்த பேச்சுவார்த்தையானது நடத்தப்பட்டது. அதிமுக தரப்புல முக்கிய தலைவர்களும் பாஜக தரப்புல முக்கிய தலைவர்களும் இணைந்து இந்த முதற்கட்ட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் நடத்தினார்கள். இந்த நிலையில் அன்றைய தினம் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில வர இருக்கக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக குறைந்தது 170 தொகுதிகளில் போட்டியிட விருப்பம் தெரிவிப்பதாக அதிமுக தரப்பிலிருந்து தங்களுடைய விருப்பத்தை தெரிவித்திருந்தாங்க. முதற்கட்ட அந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நிறைவு பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில மேலும் கட்சிகளை இணைப்பது தொடர்பாக தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது. கடந்த 2 தினங்களுக்கு முன்பு 2 நாள் பயணமாக தமிழகம் வந்திருந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி 2 நாட்கள் ஆலோசனை நடத்தினார். அந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. குறிப்பாக அதிமுக பாஜக இடையேயான தொகுதி பங்கீடு குறித்தும் தேசிய ஜனநாயக கூட்டணியில மேலும் சில கட்சிகளை இணைத்து கூட்டணியை வலுப்படுத்துவது குறித்தும் 2 நாட்கள் ஆலோசனை நடத்தப்பட்டது. இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகுதான் தற்போது அதிமுக கூட்டணியில பாமக அதிகாரப்பூர்வமாக இணைந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு செல்ல இருக்கிறார். டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் பாஜக சார்பில் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழக தேர்தல் பொறுப்பாளர்கள் பியூஷ் கோயல் மற்றும் முக்கிய தலைவர்களை சந்தித்து பேச இருக்கிறார். இந்த சந்திப்பில் தேசிய ஜனநாயக கூட்டணியில மேலும் சில கட்சிகளை இணைப்பது குறித்தும் கூட்டணியை வலுப்படுத்துவது குறித்தும் அதிமுக பாஜக இடையேயான தொகுதி பங்கீடு குறித்தும் ஆலோசிக்க வாய்ப்பு இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இன்று காலை பாமக நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டத்தை தொடர்ந்து செய்தியாளர்கள் சந்தித்த எடப்பாடி பழனிசாமி பாமகவுக்கு எத்தனை இடங்கள் ஒதுக்கீடு செய்வது என்பது குறித்த அந்த எண்ணிக்கையை இறுதி செய்துவிட்டதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.